ஸோ ஒன்று போர் தண்ணியும், ஒன்று நல்ல தண்ணியும், ஒன்று ஆர்ஓ வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த ஏரியா, ஏன்னா டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு மட்டுமே இது ஒரு 3.5 feet வேஸ்ட்டாக போகுதுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம இடம் கிச்சன் இடம், அந்த இடம் எப்படி ஸ்பேஸ் சேவ் பண்ண முடியுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து டஸ்ட்பின் பாருங்கள். இந்த டஸ்ட்பின் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டிஷ்யூஸ் அந்த லைட் வெயிட் உள்ள போட்டோம்னா அந்த டோர் மேலே ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சவுத் இந்தியன் கிச்சன் வேஸ்ட் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க, ஓவர் வெயிட் ஆகும். அப்போது டோரில் ப்ளேஸ் பண்ணுறது வந்து லைஃப் வராதுங்க. இதில் யூபிவிசி இல்லைங்க, பிவிசியும் இல்லை, அலுமினியம் பண்ணாலும் சரி, ப்ளைவுட் பண்ணாலும் சரி, என்ன ஆகுனா டோர் பெண்ட் ஆகும். ஏன்னா ஓவர் வெயிட் கொடுக்கும்போது, ஏன்னா அந்த டோர் பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் நிற்கும். ஓகேங்களா? இந்த இன்ச்சஸில் தான் டோர் நிற்க போகுது. ஏன்னா அந்த டோர் எதுக்குன்னா டஸ்ட்டு போகாமல் இருக்குது, இன்ச்சஸ் எது போகாமல் இருக்குது, நம்ம டோர் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே வெயிட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதனால தான் இந்த ஸ்பேஸ் தகுந்த மாதிரி தான் டோர்ஸ் பொசிஷன் கொடுத்துருப்போம். நம்ம அதில் வந்து ஓவர்லோட் கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஆர்ஓ இங்கே மாட்டினீங்கன்னா இந்த ஸ்பேஸில் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா கார்பெண்டர் தெரியாமல் பாக்ஸை க்ளோஸ் பண்ணணும், ஆர்ஓ க்ளோஸ் பண்ணணும், ஓட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பைப்லைன் போச்சுன்னா ஓல்ஸ் ஆயிருங்க. டோட்டலாக அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக கட் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆர்ஓ பிளான்ட் வந்து கீழே வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல வேறு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், சிம்னி ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அப்படி கவர் பண்ணிக்கலாம். இப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஓப்பனாக விட்டுருக்கோம். ஒரு சிம்பிளாக ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுட்டாங்க ஹைட்ராலிக். பாருங்கள், இந்த ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா நம்ம டாலாக இருந்தால் ஓகே, நம்ம ஷார்ட்டாக இருக்கும்போது டோர்ஸ் வைக்கிறது பெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப நீங்கள் ஒரு சைடில் புல் பண்ணுவீங்க, லெஃப்ட் சைடில் பண்ணுவீங்க. அப்போ பண்ணும்போது இந்த கேஸ்கெட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஆனால் கரெக்டாக யூசேஜ் பண்ணுவோம். இந்த ஹைட்ராலிக் பண்ணுவோம். சம் அக்சசரிஸ் ஃபிட்டிங்ஸ் இருக்குதுங்க. நம்ம வந்து அது கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் லாங் டைம் வரும். ஓகேங்களா? பாருங்கள், எஸ்எஸ் ட்ராலி நம்ம அப்படி போகிறது இல்லைங்க. எஸ்எஸ் ட்ராலி ஏன் அப்படின்னா சில கஸ்டமர்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சில பேர் ரெண்டல் ப்ரப்போஸ் விட்றாங்க, அவங்க லெஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஊருக்கு போயிடுவாங்க. ஏன்னா எஸ்எஸ் பொறுத்த வரையுமே ஒன்ஸ் நம்ம அந்த அன்கவர் பண்ணிட்டோம்னாவே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 month 1 week விட்டாவே துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது டேண்டம் பார்ட்ஸ் போங்கன்னு சொல்கிறதுங்க. ஓகேங்க? டேண்டம் பார்ட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அலுமினியம் கோட்டிங். ஓகேங்களா? அலுமினியம் பவுடர் கோட்டிங் பண்ணும்போது துருப்பிடிக்க வாய்ப்பே இல்லைங்க. ஓகேங்களா? இதுலேயும் வந்து கட்லரி ட்ரே, ஃபைபர் ட்ரேங்க. பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக யூபிஸில் பண்ணி இது பிளேட் வைக்க ஸ்டாண்டு, பிளேட்ஸ் வச்சுக்கலாம். இது பிளெயின் பேஸ்கெட்டு, இது ஒரு பிளெயின் பேஸ்கெட்ஸ். இந்த ஜார்ஸு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஆயில் ப்ளோட், இது ஓப்பன் ஏரியா.